உலகப் போர்னு யாரும் சொல்லிட்டு ஆரம்பிக்கல. ஒரு சிறிய எல்லையோர தகராறத்தான் அது தொடங்கி முடிவு பெற்றிருக்கணும். துரதிருஷ்டவசமா அந்த சிறு எல்லை தகராறு ஆஸ்திரிய இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்டோட படுகொலைக்கு காரணமா அமைந்துவிட ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையில யுத்தம் மூண்டுச்சு. ஆஸ்திரியா ஹங்கேரின்னு இரண்டு தேசங்கள் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் ஒரே தேசமாக இருந்துச்சு. ரஷ்ய எல்லையை ஒட்டி அமைந்திருந்த ஒரு ஐரோப்பிய தேசம் அது. அந்த எல்லையோர தேசத்துடைய எல்லை பகுதி இன்றைக்கு போஸ்னியான்னு அழைக்கப்படுது. அப்போ அதுவும் ஆஸ்திரியாவுடைய ஒரு பகுதி தான். ஒரே தேசம்னாலும் போஸ்னிய மக்களுடைய இனம் வேறு. அவங்க ஸ்லாவ்னு அழைக்கப்பட்டாங்க. போஸ்னியாவுக்கு பக்கத்தில் இருந்த செர்பியாவிலும் பெரும்பான்மை மக்கள் ஸ்லாவ் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆஸ்திரிய மக்களோட மொழி கலாச்சாரம் இதோட எந்த சம்பந்தமுமே இல்லாத போஸ்னிய பகுதி ஸ்லாவியன மக்களை தம்முடைய உடன்பிறப்புகள்னும் போஸ்னியாவை எப்படியாவது ஆஸ்திரியாவோட பிடியிலிருந்து விடுவித்து தன்னோட இணைச்சிக்கணும்னு செர்பியா விரும்பிச்சு. தொடர்ந்து போஸ்னிய ஸ்லாவ்களை தூண்டிவிட்டு உள்நாட்டு கலவரங்களை அவ்வப்போது நடத்தி கொண்டிருந்துச்சு. இந்த கலவரத்தை அடக்கிறதுக்காகத்தான் ஆஸ்திரிய இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்ட் போஸ்னிய பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார். சரஜீவோங்கிற நகரத்தில் கூடாரம் அடித்து தங்கியிருந்த இளவரசரை சரஜீவோ காவ்ரிலோ பிரின்ஸிங்கிற ஒரு ஸ்லாவின இளைஞன் சுட்டு கொன்றான். அதனால் இந்த படுகொலைக்கு செர்பியா தான் காரணம்னு சொல்லி ஆஸ்திரியா செர்பியா மேலே போர் தொடுத்துச்சு. போரில் ஆஸ்திரியா மட்டும் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் தன்னுடைய அப்போதைய நட்பு நாடான ஜெர்மனியை உதவிக்கு அழைச்சிது. செர்பியாவுக்கு உதவ ரஷ்யா முன் வந்துச்சு. இப்படி ஆஸ்திரியா ஜெர்மனிங்கிற ரெண்டு தேசங்களுக்குமே செர்பியாவை கைப்பற்ற ரகசிய வேட்கை இருந்துச்சோ அதே போலத்தான் ரஷ்யாவுக்கும் ஆசை இருந்துச்சு. எதிரிக்கும் நண்பனுக்கும் தன்னை விழுங்கத்தான் ஆசைங்கிறது தெரியாத செர்பியா அந்த யுத்தத்துடைய சரியான பகடைக்காய் ஆச்சு. ரஷ்யாவுக்கு ஜெர்மனியை ஒழிச்சு கட்டணுங்கிற இன்னொரு ஆசையும் இருந்துச்சு. அது 1914ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி 4 ஐரோப்பிய தேசங்கள் பங்கு கொண்ட அந்த பிரசித்தி பெற்ற யுத்தம் ஆரம்பமாச்சு. பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் பெரும் பகை இருந்த காலம் அது. ஜெர்மனிக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்க பிரான்ஸ் சமயம் பார்த்துட்டு இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மனி எங்கே பிரான்ஸ் மூக்க நுழைச்சா யுத்தத்துடைய நோக்கம் திசை மாறிடுமோ, செர்பியாவை கைப்பற்ற முடியாமல் போய்விடுமோன்னு அஞ்சி பிரான்ஸ் நடுநிலைமை வகிக்கணும்னு கேட்டுக்குச்சு. பிரான்ஸுக்கு அப்போ நடுநிலைமை வகிக்கிற உத்தேசமெல்லாம் இல்லை. ஜெர்மனிக்கு கோபம் வந்துச்சு. செர்பியா ஒரு கொசு, அதை எப்போ வேணும்னாலும் அடிச்சு கொள்ளலாம். முதல்ல பிரான்ஸை ஒழிச்சிடலான்னு முடிவு செஞ்சு யாருமே எதிர்பாராத கணத்தில் பெல்ஜியம் வழியாக பிரான்ஸை நோக்கி ஒரு பெரும் படையை அனுப்பிச்சு. ஒரு தேசத்து வழியாக இன்னொரு தேசத்துக்கு படை அனுப்பணும்னா வழியில் உள்ள தேசத்துக்கிட்ட முதல்ல அனுமதி கேட்கணும். ஜெர்மனி அதை செய்யலை. அதுவும் யுத்தத்தில் நடுநிலைமை வகிப்பதா பெல்ஜியம் அறிவித்திருந்த சமயம் அது. நடுநிலைமை வகிக்கிற தேசத்து வழியாக ஜெர்மனி படைகளை அனுப்புவது வீண் வம்புன்னு கருத்து தெரிவித்த பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக போரில் குதிச்சுது. பிரிட்டன் போரில் இறங்கியது தெரிஞ்சதும் அதன் நட்பு நாடான ஜப்பானும் களத்தில் இறங்குச்சு. ஏன்னா ஜப்பானுக்கும் ஜெர்மனியை பிடிக்காது. எல்லோருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்திருந்தாங்க. அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் தவற விடாமல் பயன்படுத்திட்டாங்க. இந்த பக்கம் ருமேனியா பிரிட்டனோட சேர்ந்துருச்சு. அந்த பக்கம் பல்கேரியா ஜெர்மனியோட சேர்ந்துருச்சு. இங்கே சீனாவும் பிரிட்டனை ஆதரிச்சுது. துருக்கி ஜெர்மானிய அணியில் இணைஞ்சது. பாலஸ்தீனத்தை அப்போ துருக்கி தான் ஆண்டு கொண்டு இருந்துச்சு. அதனால் பிரிட்டன் துருக்கியுடைய எதிரி தேசமாக ஆகிப்போச்சு. தமக்கென ஒரு தனி நாடு வேண்டுன்னு போராடி கொண்டிருந்த யூதர்கள், அந்த தனி நாடு பாலஸ்தீனில் தான் அமையணும்னு விரும்பிய யூதர்கள், சொந்த இடம்னு ஒன்று இல்லாமல் ஐரோப்பாவெங்கும் பரவி வசித்து கொண்டிருந்த யூதர்கள், யுத்தம் ஆரம்பித்தப்ப ஒவ்வொரு ஐரோப்பிய தேசத்திலும் இருந்த யூதர்கள் போரில் தம்மையும் இணைச்சிட்டாங்க. சரித்திரத்தில் அதுக்கு முன்னாடி எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரே இனம்ங்கிற அடையாளத்தை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காம போராடிய யூதர்கள் முதல் முறையாக தாம் வாழும் தேசங்களின் சார்பில் யுத்தத்தில் பங்கெடுத்தாங்க. அதாவது ஒரு படையில் யூதர்கள் இருக்கிறாங்கன்னா எதிரி படையிலையும் அந்த நாட்டு யூதர்கள் இருப்பாங்க. தேசத்துக்காக சொந்த இனத்தை சேர்ந்தவரோட யுத்தம் புரிந்தாக வேண்டிய நெருக்கடி, யூதர்களே அடித்து கொள்ள வேண்டிய கட்டாயம். யுத்தத்துக்கு பிறகு ஐரோப்பிய தேசங்களுடைய அரசியல் சூழ்நிலை மிக நிச்சயமாக மாறும். ஒவ்வொரு தேசமும் அதுவரை எடுக்காத பல புதிய முடிவுகளை எடுத்தே தீரும்னு யூதர்கள் நினைச்சாங்க. அப்படி ஒரு சூழல் வரும்போது எந்த தேசம் வெற்றி பெற்ற அணியில் இருக்கும், எது தோல்வியுற்ற அணியில் இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. யார் வென்றாலும் யூதர்களுடைய தனிநாடு கோரிக்கை ஏற்கப்பட்டாகணும். பாலஸ்தீனில் அவங்களுக்கான பங்கை உறுதி செஞ்சாகணும். யார் ஜெயிப்பாங்கன்னு ஜோசியம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் எல்லா தேசங்களின் படைகளிலும் யூதர்கள் இருந்தாக வேண்டியது அவசியம். களப்பலி போல சொந்த சகோதரர்கள் சிலரை இழந்தே தீர வேண்டியிருக்கும். ஆனால் நீண்ட நாள் நோக்கில் யூதர்களுக்கான தனி நாடுங்கிற இலக்கை அடைய வேணும்னா இது தவிர்க்கவே முடியாதுன்னு அவங்க நினச்சாங்க.
யூதர்கள் எந்த தேசத்தோட இராணுவத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்தந்த தேசத்தின் மீது பக்தியோ பெரிய ஈடுபாடோ கிடையாது. மாறா தமது இனத்துக்காக செய்யும் கடமையாகவே அதை நினைச்சாங்க. யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் உருவாக வேண்டும், அதுதான், அது ஒன்று மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். டைஃபாய்டு மற்றும் பாராடைஃபாய்டு காய்ச்சலுக்கு காரணமான பாக்டீரியாவையும் அதுக்கான மாற்று மருந்தையும் கண்டுபிடிச்சு உலக அளவில் இன்றைக்கும் கொண்டாடப்படும் மாபெரும் மருத்துவரான லுட்விக் ஹிர்ஷ்வெட் யுத்த சமயத்தில் ஜெர்மானிய படைகளுக்கான மருத்துவராக செர்பியாவில் பணியாற்றிட்டு இருந்தார். யுத்த சாத்தியங்களுக்கு ஏற்ற வகையில் ஹெலிகாப்டரை வடிவமைத்து வெற்றிகரமாக இயக்கி காட்டியவரும் ஒரு யூதர் தான். அவருடைய பெயர் தியோடர் வோன் கர்மன். முதல் உலக போரில் பங்கு பெற்ற அத்தனை தேசங்களுமே வியந்து பாராட்டிய ஒரு அம்சம் இத்தாலிய தயாரிப்பான போர் விமானங்கள். அதை வடிவமைத்து தயாரித்து தருவதற்கு முதற்காரணமாக இருந்தவர் இத்தாலியின் புகழ்பெற்ற கணித அறிஞர் விடோ வோல்டரா. இவரும் ஒரு யூதர் தான். இதையெல்லாம் விட முக்கியம், போரில் ஜெர்மனி பயன்படுத்திய விஷவாயு. ரசாயன வேதிப்பொருட்கள் சிலவற்றை கலந்து விஷவாயுவை உருவாக்கி அதை ஒரு போர் ஆயுதமாகவும் பயன்படுத்த முடியும்னு நிரூபித்து காட்டியது ஜெர்மனினா, ஜெர்மனியுடைய இந்த திட்டத்தின் சூத்திரதாரியாக இருந்து செயல் வடிவம் கொடுத்தவர் ஃப்ரிட்ஸ் ஹேபருங்கிற வேதியியல் துறை விற்பனர். ஹேபரும் ஒரு யூதர் தான். உலக போரில் கூட களத்தில் இறங்கி பங்களித்ததை காட்டிலும் யூதர்கள் யுத்தத்தின் பின்னணியில் நின்று செலுத்தக்கூடிய சக்திகளாகவே பெரும்பாலும் இருந்திருக்காங்க. ஐரோப்பிய பங்காளி சண்டையில் யூதர்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்டால் அதுக்கான பதில் முன்னாடி சொன்னது தான். அவங்களுக்கு யுத்தத்தில் அக்கறை இல்லை, யுத்தத்தின் முடிவில் தமக்கு ஒரு தனிநாடு கிடைக்காதாங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது தான் இதுக்கெல்லாம் ஒரே காரணம். உலக யுத்தம் தொடங்கிய ஓராண்டு காலத்துக்குள்ளாக யுத்தத்தில் பிரிட்டனுடைய கை ஓங்குவது தெளிவாக தெரிஞ்சுது. எப்படியும் பிரிட்டனுடைய கூட்டணி படைகள் தான் போரில் வெற்றி பெறுங்கிறத வல்லுநர்களால் யூகித்து விட முடிஞ்சுது. இந்த விவரம் வெளியே வர தொடங்கிய மிக சில காலத்துக்குள்ளாக யூதர்களுடைய பிரிட்டன் ஆதரவு நடவடிக்கைகள் அதிகரிக்க தொடங்குச்சு. பிரிட்டனில் வசித்து வந்த பணக்கார யூதர்களும் அதிகார மையமாக செயல்பட்டு கொண்டிருந்த யூதர்களும் பிரிட்டன் அரசுடைய உயர்மட்ட அதிகாரிகளோட அடிக்கடி கலந்து பேச ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவாக பிரிட்டன் உதவி செய்யுமானா பதிலுக்கு சாத்தியமான விஷயங்கள் என்னென்னங்கிறது பற்றி பல கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. உலகெங்கும் தனது காலணிகள் மூலம் தனது வல்லரசு தன்மையை பறைசாற்றி கொண்டிருந்த பிரிட்டன் இஸ்ரேலை உருவாக்கி தருவதன் மூலமாக சர்வதேச அரசியல் அரங்கில் இன்னொரு புது பரிமாணம் பெற்று மேலும் முக்கியத்துவம் உள்ள தேசமாக உருவாவதற்கு இருந்த சாத்தியங்களை யோசித்து பார்த்துச்சு. 1917ஆம் ஆண்டு துருக்கியின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பாலஸ்தீனை பிரிட்டன் தாக்குச்சு. என்னதான் ஒட்டாமான் சாம்ராஜ்யம்னு பெருமையாக சொன்னாலும் பிரிட்டனுடைய ராட்சச படைபலத்துக்கு முன்னாடி அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாமல் போச்சு. ஒட்டாமான் துருக்கிய சாம்ராஜ்யம் யுத்தத்தில் விழுந்துச்சுங்கிற தகவல் வந்ததுமே இங்கிலாந்தும் பிரான்ஸும் மிக தீவிரமாக உட்கார்ந்து யோசிக்க தொடங்குச்சு. மிக கவனமாக திட்டமிட்டு பேரரசுடைய பகுதிகளை எப்படி பிரிப்பதுன்னு ஆலோசித்தாங்க. இறுதியில் ஒரு ஒப்பந்தமும் அரங்கேறிச்சு. பாலஸ்தீனை இங்கிலாந்து எடுத்துருச்சு. 1917 டிசம்பர் 9 அலன் பேங்கிற தளபதியுடைய தலைமையில் ஒரு படையை ஜெருசலேத்துக்கு அனுப்பிட்டாங்க. மறுபுறம் கவுராட்டுங்கிற பிரெஞ்சு தளபதி தலைமையிலான படை சிரியாவுக்குள்ளே நுழைஞ்சு ஆக்கிரமிச்சுது. கண்மூடி திறக்கிற நேரத்தில் பாலஸ்தீன் இங்கிலாந்தின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக மாறிப்போச்சு. இந்த பக்கம் இந்த வைபவங்கள் நடந்து கொண்டிருந்த போதே அங்கே இங்கிலாந்தில் பின்னால் மிக பிரசித்தி பெற்ற பால்ஃபர் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரங்கள் அனைத்துக்கும் ஆதி மூல காரணமாக விளங்கிய மாபெரும் பிரகடனம் அது. ஆர்தர் பால்ஃபருங்கிற அன்றைய இங்கிலாந்து வெளிவிவகாரத்துறை செயலாளர் மூலமாக வெளியிடப்பட்ட இந்த பிரகடனத்தோட சாரத்தை ஒரு வரியில் சொல்லுவதுன்னா, பாலஸ்தீனில் யூதர்களுக்கான தனி நிலப்பகுதி ஒன்றை உருவாக்கியே ஆகணுங்கிறது தான் அது. இந்த அறிக்கையுடைய இன்னொரு பகுதி, இப்போ பாலஸ்தீனில் வசிக்கிற யூதர் அல்லாதோருடைய பொது உரிமைகளுக்கோ மத உரிமைகளுக்கோ பங்கம் வராதுன்னு சொல்லுது. உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் தொடர்பாக எவ்வளவோ பிரகடனங்கள் இதுக்கு முன்னும் பின்னும் வெளியாகி இருக்கு. ஆனால் எந்த ஒரு பிரகடனமும் பால்ஃபர் பிரகடனம் அளவுக்கு நய வஞ்சகமும் சூழ்ச்சியும் மிக்கது அல்ல. பிரிட்டன் ஏன் அத்தனை தீவிரமான யூத ஆதரவு நிலையை எடுத்துச்சு? அரேபியர்களுக்கு துரோகம் செய்தாவது யூதர்களை கொண்டு பாலஸ்தீனில் குடியமர்த்தலான்னு எதனால் முடிவு செஞ்சுது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எதுவும் கிடையாது. கொஞ்சம் பணம் செலவு செஞ்சு ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியும்னு நமக்கு தெரியும். ஏராளமாக பணம் செலவு செஞ்சு ஒரு நாட்டையே கூட கட்ட முடியும்னு நிரூபித்து காட்டியவங்க தான் யூதர்கள். பால்ஃபர் பிரகடனத்தின்படி பாலஸ்தீன் மண்ணில் நிறுவப்படுற இஸ்ரேலுங்கிற தேசத்துடைய அரசியல் உரிமைகளில் அரேபியர்கள் பங்கு கோர முடியாது. இரண்டாந்தர குடிமகன்களாக அவங்களும் அங்கே வாழலாமே தவிர யூதர்களுடைய தேசமாகத்தான் அது இருக்கும். அரபி அல்ல, ஹீப்ருவே தேசிய மொழியாக இருக்கும்.
இஸ்லாம் அல்ல, யூத மதமே தேசிய மதமாக இருக்கும். பாலஸ்தீனத்து அரேபியர்கள் தான் இப்போ நடுரோட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பிரிட்டன் பால்ஃபர் பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துகிற பணியில் மும்முரமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் உலகெங்கிலும் இருந்து யூதர்கள் பாலஸ்தீனை நோக்கி தினசரி ஆயிரக்கணக்கில் வந்து குவிஞ்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே யூத நிலவங்கி வாங்கி போட்டிருந்த இடங்களில் அவங்க தமக்கான குடியிருப்புகளை ஏற்படுத்த தொடங்கியிருந்தாங்க. அது தவிர புதிதாகவோ நேரடியாகவோ நிலங்கள் வாங்கி வீடு கட்டி கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. விசா பிரச்சனைகள் கிடையாது, விசாரணைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. யூதரா அப்போ வாங்க பாலஸ்தீனுக்குன்னு கதவை அகலமாக திறந்து வச்சுது பிரிட்டன். அரேபிய முஸ்லிம்கள் மீது பிரிட்டன் அன்று காட்டிய வெறுப்புக்கு காரணம் எதுவுமே இல்லைங்கிறது தான் விசித்திரம். யூதர்களை சந்தோஷப்படுத்த வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. உண்மையில் தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே அரேபியர்களுக்கு முதல்ல புரியலை. அவங்கக்கிட்ட சரியான தலைவர்கள் அப்போ இல்லை. ஒரு அமைப்பாக திரண்டு பேசவோ தமது குரலை வெளியிடவோ அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சரித்திரம் முழுவதுமே ஏமாற்றப்பட்டு வந்திருக்காங்க பாலஸ்தீனிய அரேபியர்கள். நிலம் அவங்களோடது, பாத்தியதை அவங்களோடது, மண்ணின் மைந்தர்கள்ங்கிற பெயரும் அவங்களோடது. மன்னர்கள் காலத்திலிருந்து பாலஸ்தீனை காப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட அத்தனை யுத்தங்களிலும் அவங்க தான் பங்கேற்றிருக்காங்க. ஆனால் தங்களுடைய கண்ணெதிரிலேயே தங்களை கேட்காமலேயே தேசத்துடைய இரண்டாந்தர பிரஜையாக தம்மை யாரோ அறிவிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. எந்த யூதர்கள் அங்கே மைனாரிட்டிகளாக இருந்தாங்களோ அதே யூதர்களுடைய தேசமாக பாலஸ்தீன் மாறி மெஜாரிட்டிகளான அரேபியர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நடந்தாக வேண்டிய சூழல். உலகத்தில் வேற எந்த தேசமும் இப்படி ஒரு வினோத நெருக்கடிக்கு உள்ளானதில்லை. இப்படி ஒரு நெருக்கடி உருவான போதும் செய்யறதுக்கு என்ன இருக்குதுன்னு கூட தெரியாமல் யாரும் திண்டாடி தெருவில் நின்னதில்லை. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கம். பாலஸ்தீனில் எப்படியும் ஒரு யூத தேசம் உருவாகி விடுங்கிற நம்பிக்கையை முதல் உலகப் போரின் இறுதியில் நடைபெற்ற சம்பவங்கள் உணர்த்தினாலும் அப்படி உருவாகிற தேசத்தில் எத்தனை யூதர்கள் இருப்பார்கள்னு யாராலுமே கணிக்க முடியல. ஏன்னா ஐரோப்பிய யூதர்களில் சுமார் 78% பேர் பாலஸ்தீனுக்கு வந்து சேர என்ன வழின்னு அப்போ யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு பால்ஃபர் பிரகடனம் அறிவிக்கப்பட்ட உடனேயே பாலஸ்தீனுக்கு கிளம்பி வந்த யூதர்கள் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும். வெறும் நம்பிக்கை ஒன்றை மட்டுமே பற்றுக்கோளாக பிடிச்சிட்டு வந்தவங்க அவங்க. புதிய தேசம், புதிய சூழ்நிலை, புதிய ஆட்சினாலும் பழைய நம்பிக்கை ஒன்று மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், அப்புறம் கிளம்பி போகலான்னு காத்திருந்த யூதர்களுக்கு தான் சிக்கல் ஏற்பட்டுச்சு. அந்த சிக்கலுடைய பெயர் தான் ஹிட்லர்.